இந்த இந்த மாதிரி சாங்ஸ்லாம் அப்படி பண்ணும்போது இல்லைன்னா அந்த ரொமான்ஸ் பண்ணும்போது கூச்சமெல்லாம் இருக்காது. அதனால அந்த டைம்ல எல்லாம் இருந்தது. இப்பெல்லாம் கூச்சம் சூடு சொரணம் அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. வல்கரா அது எடுக்கலையே. சில டைம்ல நினைச்சு பார்ப்பேன் அந்த சாங் இப்போ மட்டும் வந்திருந்தா என்ன ஆயிருக்கும். ப்ரொஜெக்ஷன் போடுவோம் படம் முடிச்ச உடனே. அப்பா அம்மாலாம் உட்காந்து பார்க்கும்போது அம்மாவும் அப்பாவும் பக்கத்தில் போது அந்த சாங் வந்தோடனே லெஃப்டில் அம்மா ரைட்டில் அப்பா, நான் தலை குனிஞ்சு ஆமாம் அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம். அந்த சாங்கில் அந்த அதெல்லாம் வரும்போது அந்த 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 கடைசியில் அப்படின்னு சொன்னோன்னே நான் அப்படியே சில பேர் வந்து ஒரு பணம் நல்லா சம்பாதிக்கலாம், சில பேர் அந்த ஃபேம் நல்லா இருக்கும், சில பேர் வந்து அந்த ரெகக்னிஷன் நமக்கு வேணும். எனக்கு எல்லாமே இருந்தது. நான் எது இல்லைன்னு சொன்னாலும் பயங்கரமான பொய்யா இருக்கும். ஃபர்ஸ்ட் சேலரி எவ்வளோ? 200 rupees கொடுத்தாங்க, 2 100 ரூபான்னு. சரி, அப்போ ஒரு பீக்ல ஒரு ஹையஸ்ட் சேலரின்னு ஒன்று டச் பண்ணியிருப்பீங்க, அது சொல்லலாமா? இந்த படம் நல்லா இருந்தது, அந்த படம் நல்லா இல்லை அப்படிலாம் பேசுறது. ஸோ நீங்களும் ராதா மேம் அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிப்பீங்களா? டைமே இல்லையம்மா, எங்கே மீட் பண்ணுறோம்? அவங்க தெலுங்கு தமிழ் பிஸி, நான் வந்து மலையாளம் தமிழ் கன்னடா பிஸி. எவ்வளோ இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் மேம் உங்க ரெண்டு பேரும்? அம்பிகா போய் மல்லிகா போய் அதுக்கப்புறம் தான் சந்திரிகா தான் ராதா. இவ்வளோ மேம் வச்சிருக்காங்க, இந்த கார் வச்சிருக்காங்க. இப்போ நான் போயிட்டு எனக்கு மொத்தமே இருக்கிறது 10 லட்சம் ரூபான்னு சொன்னா 10 யூடியூப்ல அது வேற மாதிரி நியூஸ் வரும். உங்களுக்கு அது கோவமோ இரிட்டேட் இருக்கு? யூடியூப் சேனல்ல ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப மோசமா, ரொம்ப அசிங்கமா, ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா, வயலண்ட், க்ரூவல், க்ரூட் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு என்னமோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியெல்லாம் செலவனுங்க பேசுறாங்க. India Glitz presents Glitz Queen Awards 2026. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. BCA Cybersecurity, AI and ML, BBA Digital Marketing, FinTech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redis, Chennai. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஸோ 1976ல உங்களோட ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகுது, கரெக்ட்டா? 70sல. அது எந்த வருஷம்னு எனக்கு தெரியாது. 76 எனக்கு தெரியாது. ஏன்னா சொல்லி வயசு ஜாஸ்தி பண்றதை விட கம்மியா இருக்கிறது பெட்டர். வயசே நம்ம பேச வேண்டாம், நம்ம ஏன் வயசு அது வேண்டாம் நமக்கு. பட் வந்து இன்னைக்கு அப்படி உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி கனெக்ட் பண்ணும்போது நீங்க சைல்டு ஆர்டிஸ்டா அறிமுகமாகிறீங்க இல்லையா? ஆமா. 50 வருஷம் in this industry அப்படி வந்து அழிச்சிடுங்க. 50 இல்ல, அவங்க தெரியாம சொல்றாங்க. 25 years தான். 25 years. ஓகே மேம், உங்க எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம குறைச்சு சொல்லக்கூடாது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மேம் அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்? எல்லாம் ஞாபகம் இருக்கு. சொல்லுங்க மேம். மேக்கப் போட்டு ஃபர்ஸ்ட் டயலாக் எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் நசீர் சாரையும் ஷீலாமையும் பார்த்ததுக்கப்புறம் ஐ வாண்ட் டு பி அன் ஆக்டர். எனக்கு மூஞ்சியில் நல்லா மேக்கப் போட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு அழகாக அப்படி வந்து நிற்கணும், அவ்வளோதான். எனக்கு சினிமா நடிகை ஆகணும், அவ்வளோதான். அந்த படம் ஷூட்டிங் போகும்போது டைலாகில் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் எனக்கு அந்த டைரக்டர்கிட்ட சொன்ன, அங்கிள் எனக்கு அது இதுவும் எனக்கு மேக்கப் போட்டு நான் கேமரா முன்னால் வரணும். மேக்கப் போட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு ஒரு 2 hours லிப் இப்படியே தான் வச்சுருந்தேன். ஏன்னா ஒட்டிடுச்சுன்னா லிப்ஸ்டிக் போயிடும்ல, அப்படியே வந்து நின்னேன். அதுதான். ஏன்னா ஸ்கூலில் படிக்கிற பசங்க ஏய் அந்த படத்தில் அங்கே முன்னால் நின்றுட்டு இருக்கு பாரு, அது நான் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஆமாம், அதான். அதாவது என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு 10 வயசோ ஒரு 11 வயசோ இல்லை 8 வயசே வச்சுக்கோங்களேன், ஒரு பொண்ணு மனசில் என்ன இருக்கும், அந்த குழந்தை மனசில் அதான் இருந்துச்சு. ஐ வாண்டட் டு பி அன் ஆக்டர். ஐ பிகேம் அன் ஆக்டர். எத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு, எல்லாரு கூடயும் ஒர்க் பண்ணேன், எம்ஜிஆர் ஐயா தவிர. ஸோ ஐம் ஹாப்பி. நினைச்சு பாத்தீங்களா மேம் நீங்க அன்னைக்கு ஒரு இல்ல ஐ வாண்டட் டு பி அப்படின்னு இருக்கும் இல்ல, எனக்கு அது வேணும், அது இருந்தது, அது வரும் அப்படின்றதுக்காக என்னென்ன பண்ணணுமோ அது பண்ண அவ்வளோ சின்சியராக இருந்தேன். சாப்பிட்றதுலேருந்து தூக்கத்துலேருந்து எல்லாமே அவ்வளோ இதுவாக. சி அப்போ வந்து இப்படி என்ற அளவுக்கு தான் ஹீரோயின்ஸ் இருந்தது. ஓகே, யூ ஹாவ் டு பி ஸ்லிம்மாக அழகாக உங்களுக்குன்னு சொல்லி ஒரு இது இருக்கணும். கொஞ்சம் குண்டா போன படத்தில் குண்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்மளை மாற்றிட்டாங்கன்னா, நீ கொஞ்சம் அப்படி குண்டாயிட்டேன்னா அடுத்த ஹீரோயின்ஸை புக் பண்ணுவாங்க. ஐ டென்ட் வாண்ட் தேட். நீ நடிகை ஆகணும்னு நினச்சேன், அதுக்காக என்னென்ன முயற்சி நீ பண்ணணுமோ அது நீ பண்ணணும். அதுதான் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட், ஹீரோவாக இருந்தாலும் ஹீரோயினாக இருந்தாலும் அவங்களோட டியூட்டி. ஒரு 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 காரணம் இருந்திருக்கும்ல மேம். ஒரு
சில பேர் வந்து ஒரு பணம் நல்லா சம்பாதிக்கலாம், சில பேர் அந்த ஃபேம் நல்லா இருக்கும், சில பேர் வந்து அந்த ரெக்கக்னிஷன் நமக்கு வேணும். எனக்கு எல்லாமே இருந்தது. இது நான் எது இல்லைன்னு சொன்னாலும் பயங்கரமான பொய்யா இருக்கும். எனக்கு பணத்து மேலே எல்லாம் ஆசை இல்லைன்னு அதை விட பொய் இந்த உலகத்தில் இருக்கவே இருக்காது. பேரெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதுவும் பொய். எனக்கு எல்லாத்து மேலேயும் இஷ்டம் இருந்தது, எல்லாமே இருக்கணும் வரணும்னு ஆசைப்பட்டேன். சரி, இது கேட்கலாமான்னு தெரியல, இருந்தாலும் கேட்டுடுறேன். ஃபர்ஸ்ட் சேலரி எவ்வளோ மேம் இருக்கு? ஃபஸ்ட்டு நான் அந்த மேக்கப் போட்டு அந்த கேமராவுக்கு முன்னால் 200 ருபீஸ் கொடுத்தாங்க, 2 100 ரூபாய் நோட்டு. அதில் ஒரு 100 ரூபாய் நோட்டு ஃப்ரேம் போட்டு எத்தனையோ வருஷம் என் வீட்டில் இருந்துச்சு. அங்கேருந்து ஆரம்பிச்சோம்ல அந்த மாதிரி. சரி, அப்போ ஒரு பீக்கில் ஒரு ஹையஸ்ட் சேலரின்னு ஒன்று டச் பண்ணியிருப்பீங்க, அது சொல்லலாமா? அதுவும் சொல்ல முடியாதே. இல்லை, அப்போல்லாம் நான் மலையாள படம் நடிக்கும்போது, அந்த படத்தில் நடிக்கும்போது அவங்களே சொன்னாங்க, ஹீரோவை விட நான் தான் நிறைய ரெமுனரேஷன். அப்போல்லாம் லட்சம் தான் நம்ம இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு யூடியூப்லலாம் வந்துட்டு இல்லையா மேம், ஒரு ஆர்டிஸ்ட் பத்தி போடுறது, அவங்கள பத்தி இருக்கிறதெல்லாம் இருக்குல்ல. அப்போ வந்து அம்பிகா மேமோட வந்து நெட் வர்த்தா இல்ல நட்டு வர்த்தா? நெட் வர்த்து இவ்ளோ மேம் வச்சிருக்காங்க, இந்த கார் வச்சிருக்காங்க, இவ்ளோ பெரிய பங்களா வச்சிருக்காங்க, இந்த ஏரியால வந்து பங்களாலாம் வச்சிருக்காங்க அப்படி சொல்லி. நீங்க என்னதான் சொன்னாலும், இப்ப நான் எலெக்ஷன்ல நின்று இருந்தா என்னோட சொத்து எவ்வளவுன்னு நம்ம சொல்லி இருக்கணும். இப்போ நான் போயிட்டு எனக்கு மொத்தமே இருக்கிறது 10 லட்சம் ரூபான்னு சொன்னால், அடுத்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 20 மினிட்ஸில் ஒரு 10 யூடியூப்பில் அது வேறு மாதிரி நியூஸ் வரும். அதனால் எதுக்கு நெட்டெல்லாம் இருக்குது, அவ்வளோதான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்னதான் சொன்னாலும், நீங்கள் நல்லது சொன்னாலும் நல்லது இல்லாமல் சொன்னாலும், யூடியூப்பில் சில ஆளுங்க அவங்களுக்குன்னு சொல்லி சில பாணியில் அவங்க போடுவாங்க, அது போடட்டும். உங்களுக்கு அது கோவமோ இரிட்டேட் இருக்கு. யூடியூப் சேனலில் ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. ஆக்சுவலி எனக்கு அவங்களோட பேர் சொல்லணும்னு ஆசையாக இருக்குது, பட் சபை நாகரீகம்னு ஒன்று இருக்குது, அதனால் நான் சொல்லாமல் இருக்கேன். ஆனால் அவங்கள பார்க்கும்போது நான் நேரில் பேசிக்கிறேன். இருக்காங்க அவங்க ரொம்ப மோசமாக, ரொம்ப அசிங்கமாக, ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக, வயலண்ட், க்ரூவல், க்ரூட் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு என்னமோ பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரியெல்லாம் செலவனுங்க பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன்னா, பாவம், ஒரு இன்டர்வியூக்கு 3500 ரூபா கிடைக்குதாமா, யாரோ சொன்னாங்க, சாப்பிட்டுட்டு போகட்டும் அப்படின்னு. ஏன்னா எனக்கு தினத்தந்தியில் என்னை பற்றி ஃபஸ்ட்டு கிசுகிசு வரும்போது ஒருத்தங்க சொன்னாங்க, நல்லதோ கெட்டதோ ஒரு கிசுகிசு வந்துகிட்டே இருக்கட்டும், அப்போ தான் ஆளுங்களுக்கு தெரியும் யூ ஆர் அலைவ் அப்படின்னு. ஸோ அதனால் இட்ஸ் ஓகே. பட் இன்னைக்கு வந்து அதை நீங்கள் வந்து அப்போ வந்து எழுதிருக்கேன். எனக்கு ஃபஸ்ட் டைம் என்னோட கிசுகிசு வந்தது நான் லஜ்ஜாவதின்னு ஒரு மலையாள படம் பண்ணும்போது. அதில் வந்து ஒரு கிசுகிசு வந்துச்சு, ஹீரோவுக்கு எனக்கு லவ் அப்படின்னு. அந்த பையன் எப்படின்னா, காலையில் குட் மார்னிங் கூட சொல்ல மாட்டான், குட் மார்னிங் அப்படி தான் இருக்கும். ஏன் எப்படின்னு, இப்படி ஒரு ஹீரோ. ஆனால் அவர் என்னை பற்றி சொன்னோன்னு எனக்கு ரொம்ப வருத்தம் வந்துருச்சு. அது முடிச்சு நான் ஒரு படம் ஷூட்டிங் போனேன். கிசுகிசு போட்டது வருத்தமாயிடுச்சா, இல்லைனா இப்படி இவர் வேற என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறார்? இல்லை கிசுகிசு போட்டது லவ்ஸ்ன்னே போட்டாங்க. சரி, பேசிட்டு லவ் பண்ண சொன்னால் கூட பரவாயில்லையே, ஒத்துக்கலாமே என்ன. அது முடிச்சு நான் ஒரு ஷூட்டிங் போகிறேன், நசீர் சார் ஹீரோ. போயிட்டு உட்காந்து ரொம்ப டல்லாக அப்படி உட்காந்துட்டு இருந்தேன். எந்த பற்றி அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு. இல்லை சொல்லு அப்படின்னு. என்னை பற்றி அந்த ஹீரோ நானும் லவ்னு சொல்லி அப்படின்னு சிரித்தேன். கிசுகிசுன்னு சொன்னால் இவர் சிரிக்கிறாரு. நல்லதோ சீத்தையோ கிசுகிச்சு வரணும் அப்படின்னாரு. ஆனா உங்களுக்கு அந்த ஏஜ்ல அந்த டைம்ல நமக்கு தெரியாது. ஷோ இப்படி சொன்னாங்க, அம்மா என்ன நினைப்பாங்க, அப்பா என்ன, இது வேற பயம் வேற ஓடிட்டு இருக்கும். உன்னை யார் அவங்க கிட்ட பேச சொல்றதுன்னு சொல்லி வீட்டில் கேட்பாங்கல்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் கடந்து வந்தாச்சு. அப்புறம் தமிழுக்கெல்லாம் வரும்போது கட்டவண்டி நடிகைன்னு எல்லாம் பேரை போட்டு கண்ணா பின்னான்னு எழுதினாங்க. நல்லா தான் இருந்துச்சு. எதனால அந்த மாதிரி அந்த சாங் வச்சு அதுக்காக அது பெரிய ஹிட் இல்லை, கட்டவண்டி சாங். அதான் ஞாபகம் வந்துச்சு. அந்த பாட்டு அவ்வளோ ஹிட் ஆனோடனே கட்டவண்டி ஹீரோயின் ஆயிடுச்சு. நிலா காயுது தான் ஹிட் ஆகும்னு பார்த்தா கட்டவண்டி தான் ஹிட் ஆகி கட்டவண்டி சாங்னு வந்துருச்சு. இல்லைன்னா நிலா காயுது ஹீரோயின் எல்லாம் வந்திருக்கணும். இந்த மாதிரி சாங்ஸ்லாம் அப்படி பண்ணும்போது, இல்லைன்னா அந்த ரொமான்ஸ் பண்ணும்போது கூச்சமெல்லாம் இருக்காதா மேம்? அந்த டைம்ல எல்லாம் இருந்தது. இப்பெல்லாம் கூச்சம் சூடு சொல்லணும் அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. அந்த டைம்ல இருந்தது. அப்போ வந்து நம்ம ஏவிஎம் ஸ்டுடியோவில் தான் செட்டு போட்டுருந்தது. அந்த வைக்கோல் இதெல்லாம் போட்டு, இது வேற அரிச்சுக்கிட்டு இருக்கும். வைக்கோல் போட்டு இதில் போய் இது பண்ணும். வைக்கோல் உடம்புல பட்டா அரிக்கும் தெரியுமில்ல, ஒரிஜினல் வேற போட்டு விட்டுடுவாங்க. புலியூர் சரோஜாக்கா ஷார்ட்டு கடையில் இப்படி இது பண்ணோன்னே, ஆக்சுவலி அரிக்கிறனால நம்ம இப்படி பண்ணுறது, அவங்க எக்ஸ்பிரஷன்னு நினச்சிட்டாங்க, வல்கரா அதை எடுக்கலையே. சில டைமில் நினச்சி பார்ப்பேன், அந்த சாங் இப்போ மட்டும் வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்
அப்படின்னு நினச்சி பார்ப்பேன். அதான். பட் இட் இஸ் அப்போல்லாம் கூச்சம் இருந்தது, ஒரு பயம் எல்லாம் இருந்துச்சு. அது வேறு இந்த சாங்கெல்லாம் ப்ரொஜெக்ஷன் போடுவோம் படம் முடித்த உடனே. அப்பா அம்மாலாம் உட்காந்து பார்க்கும்போது அம்மாவும் அப்பாவும் பக்கத்தில் போது அந்த சாங் வந்தோடனே லெஃப்டில் அம்மா, ரைட்டில் அப்பா, நான் தலை குனிஞ்சு அப்படி ஆமாம் அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் அந்த அந்த சாங்கில் அந்த அதெல்லாம் வரும்போது அந்த 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 கடைசியில் அப்படின்னு சொன்னோன்னே நான் அப்படி உட்காந்துட்டு இப்படி உட்காந்துட்டு ஆஹா ரைட்டில் அப்பா உட்காந்துட்டு இருக்காரு, லெஃப்டில் அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க, யாரையும் பார்க்க முடியாது. அப்படி எந்த மாதிரி கொஞ்சம் அப்படி செக்ஸியாக ஏதாவது வந்துச்சுன்னா அம்மா வந்து அப்படி உட்காந்துட்டு இருப்பாங்க, அப்பா பார்த்தாச்சுன்னா இப்படி ஒரு லுக் ஒன்று வரும். அதான் அந்த அந்த இதில் தான் அப்படி என்ன எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறதுன்னே தெரியாது. ராதாவோட படமும் சரி, அதெல்லாம் ப்ரொஜெக்ஷன் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இன்டர்வெல் வரும்போது நீங்களும் ராதா மேம் படம் வந்தாலும் நீங்க போயிடுவீங்க? இல்லை எல்லா நாங்கள் அந்த டைமில் வந்து ஹீரோவும் ஹீரோயின்ஸும் ஒரு ஷோ போடுவாங்க. போடும்போது அவங்க வருவாங்க, வந்து எல்லா ஃபேமிலியில் இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லாரும் வருவாங்க. நம்ம டைரக்டர்ஸை கூப்பிடுவோம், ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுவோம், அவங்க எல்லாம் பார்ப்பாங்க. அந்த இன்டர்வியூ டைமில் வந்து முடிஞ்ச அளவுக்கு அப்பா அம்மா இருக்கிற இடத்து பக்கமே போக மாட்டேன். கொஞ்சம் ஓவரா பண்ணிருக்க அப்படின்னெல்லாம் சொல்லி ஏதாவது திட்டிடுவாங்களோ. சரி, அதை தாண்டி வந்து சரி எதுக்கு ரொம்ப திட்டு வாங்கியிருக்கீங்க? இது வந்து வீட்டுக்கு வா அந்த மாதிரி இல்லை. என்னோட அப்பா ஃபீல் பண்ண ஒரு விஷயம் வந்து எங்கேயோ கேட்ட குரல். எங்கேயோ கேட்ட குரல் வந்து இறந்து போனதுக்கப்புறம் அந்த உட்கார வச்சு மஞ்சள் இது பண்ணி தண்ணி ஊற்றி இது பண்ணி படுக்க வச்சு அந்த வெரைட்டி வச்சு ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுறது. அப்பா ஃபஸ்ட் டைம் ஐ சா ஹிம் கிரை. அவர் இப்படியே ஃபீல் பண்ணார். அவர் ரஜினி சார் பார்த்தாரு, அம்பிகாடா என்னாச்சு அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. அவர் பக்கத்தில் ஐயோ இதெல்லாம் நடிப்பு, இதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. ஒரு அப்பா பார்த்துட்டு இருக்கும்போது என்னோட பொண்ணு செத்து போய் டெட் பாடியாக கிடக்குது, அதை கொளுத்துது, அதுக்கு மேலே வரட்டி வைக்கணுமா, அப்பா என்கிட்ட இதெல்லாம் முதல்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன், இந்த படமே ஒத்துட்டு இருக்க மாட்டேன் இப்படின்னெல்லாம் வேற சொல்கிறாரு. அப்புறம் ரஜினி சார் கூப்பிட்டு இதெல்லாம் நடிப்பு தானே, அதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, ஆனால் உங்கள் பொண்ணு பேர் வாங்கும், அப்போ நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, எந்த படத்துக்கு ரொம்ப அவங்க அப்ரிஷியேட் பண்ணி பாரு? அது வந்து ஒன்று எங்கேயோ கேட்ட குரல், இன்னொன்று வந்து வாழ்க்கை. ஆமாம், ரெண்டுக்குமே அப்ரிஷியேட். ஐயோ மனக்கணக்கு அந்த படங்கள் எல்லாம். இப்போ வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்கனாலே அவங்க வந்து படங்கள் பற்றி பேசுறது, கிரியேட்டிவ் டிஃப்ரென்சஸ், இந்த படம் நல்லா இருந்தது, அந்த படம் நல்லா இல்லை அப்படிலாம் பேசுறது. ஸோ நீங்களும் ராதா மேம் அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிங்களா? டைமே இல்லையம்மா, எங்கே மீட் பண்ணுறோம். அவங்க தெலுங்கு தமிழ் பிஸி, நான் வந்து மலையாளம் தமிழ் கன்னடா பிஸி. அப்பா அவங்க கூட போனால் அம்மா என் கூட வருவாங்க, அம்மா அவங்க கூட போனால் அப்பா என் கூட வருவாங்க. எவ்வளோ இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் நான் அவங்க ரெண்டு பேரும்? அம்பிகா போய் மல்லிகா போய் அதுக்கப்புறம் தான் சந்திரிகா, சந்திரிகா தான் ராதா. ஆமாம், நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ வந்து அப்படி ரெண்டு பேரும் மொத்தம் 5 பேர், அதுக்கப்புறம் 2 பிரதர்ஸ். ஓகே. ஸோ அப்படி ரெண்டு பேருமே பிஸியாக இருந்தாங்க. ஏன்னா ஒரு படம் முடிச்சு அது போகிறதுக்குள்ளே இந்த பொண்ணு பண்ணுற படங்களில் வந்து சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நான் வேறு டிசைன் பண்ணுவேன். ஏதாவது மேகசின் எடுத்துகிட்டு அதுலேருந்து அதை கட் பண்ணி இந்த ஃபோட்டோலேருந்து இதை கட் பண்ணி ரெண்டையும் ஜாயின் பண்ணி. நீங்கள் சீனியராக இருக்கிறதுனால சஜஸ்ட்லாம் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் போக போக ஷீ ஸ்டார்டட் டூயிங். என்னோட ட்ரெஸ்ஸஸும் என்னோட இது எல்லாமே பிகினிங்ல இருந்த மேக்கப் அண்ட் காஸ்டியூம்ஸ் எனக்கு எப்பவுமே அதில் எல்லாத்துலேயுமே நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்தது உண்டு. சினிமான்னு சொல்லி வந்தாச்சு, ஸோ அதை ரிலேட் ஆகி இருக்கிற எல்லாத்துலேயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. கேமராவுக்கு பின்னால் போகிறத தவிர எனக்கு ஐ வாண்ட் டு பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி கேமரா. ஸோ டிரெக்ஷன் அந்த மாதிரிலாம் இஷ்டம் இருக்குது, பண்ண முடியும், பட் ஐ வாண்ட் டு பி இன் த ஃப்ரண்ட். ஸோ ஒரு ஹீரோயினாக இருக்கிறப்ப, ஒரு டாப் லீக்ல இருக்கிறப்போ ஒரு சுற்றி இருக்கிறவங்க வந்து ஒரு பில்டப்பில் ஒன்று கொடுத்துட்டே இருப்பாங்களா மேம், இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது. அப்போ சொல்லும்பொழுது நேச்சுரலி நமக்கு வந்து அந்த ஒரு நான் பெரிய ஹீரோயின் அப்படி அந்த தாட் வர நீங்க சொல்றது இருக்குல்ல மேம். அதாவது பேசி பேசி உங்களை பந்தா பரமசிவனா மாத்திடுவாங்க, அதானே? அது அப்போல அது எப்பவுமே இருக்குமா, கூட இருக்கிறவங்களனால நிறைய ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு ஹீரோ ஹீரோயின்ஸுக்கெல்லாம் கெட்ட பேரும் வர்றதுண்டு, நல்ல பேரும் வர்றதுண்டு. அது கெட்ட பேர் வர மாதிரி இருந்தால் வராமல் பார்த்துக்க வேண்டியது அந்த ஹீரோ அந்த ஹீரோயினோட பொறுப்பு. ஏன்னா எனக்கு வந்து நான் சொல்கிறேன், நான் ஒரு படம் ஷூட்டிங் போனேன். ஷூட்டிங் போகும்போது எங்கள் டைம்லலாம் கேரவான் கிடையாது. நாங்கள்லாம் வந்து யூனிட் வேன் இருக்குல்ல, இந்த ஜென்ரேட்டர் வர்ற வேன், அதில் வந்து அந்த இது ஜன்னல் இல்லையே, அந்த டோர் அப்படி திறந்து வைடாக திறந்து வச்சுட்டு ஒரு 3 லுங்கி அப்படி கட்டும். படிக்கட்டில் ஒரு லுங்கி விரிச்சிட்டு
அதில் உட்காருவோம். நான் கஃப்தான்னு ஒரு ட்ரெஸ் இருக்குல்ல, அது இப்படி தலை மேலே இப்படி போட்டுட்டு ப்ளவுஸ் உள்ளே நாம் சேஞ்ச் பண்ணுவோம். அப்போது அந்த வேனோட டிரைவர் அங்கெல்லாம் வந்து நீங்கள் அங்கே இருங்க, நான் இங்கே பார்த்துக்கிறேன் அப்படின்வாங்க. இப்போ வந்து எல்லாருக்கும் என்ன பயம், எங்கே யார் எந்த கேமரா வச்சுருக்கு எந்த ஃபோன் வச்சுருக்குன்னு ஒரு பயம் இருந்தது. இப்போ அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லை. அதனால தான் கேரவேனுக்குள்ளே போகிறது. கேரவேனில் என்ன நடக்குது, கேரவேன்லேயும் ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நமக்கு தேவைப்படுது. அப்போ ஒரு ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று இருந்தது. இப்போ என்னோடய மேக்கப் மேன், என்னோடய ஹேர் ட்ரெஸ்ஸர், என்னோடய டச்சப் பாய், அவங்க எல்லாம் வந்து இந்த லுங்கி கட்டிட்டு அங்கே வெளியில் நின்றுட்டு இருப்பாங்க. நான் அங்கே படிக்கட்டில் உட்காந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவேன். அப்படி ஒரு இது இருந்தது. அது இப்போ இல்லையே, நிறைய இடங்கள் அது குறையுதே. ஸோ அதெல்லாம் இப்போ மிஸ் ஆகுது. அப்புறம் நான் இன்னொன்று சொல்ல வந்தது, கேரவான் இப்போ நான் ஒரு ஷூட்டிங் போகிறேன். அப்போ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்துட்டு, மேடம் ஷார்ட் ரெடி அப்படின்னு சொன்னேன். வாப்பா அப்படின்னு. என்ன மேடம் கூப்பிட்ட உடனே வந்துட்டீங்க அப்படின்னாங்க. நீ என்ன கூப்பிட தானே வந்தேன்? ஆமாம். ஷார்ட் ரெடின்னு சொல்லி தானே கூப்பிட வந்தேன்? ஆமாம், நான் வரேன். ஏன் அப்படி கேட்குறேன்? இல்லை, யூஸ்வலி எப்படின்னா நான் வந்து கூப்பிடுவேன். அப்போ வந்து அந்த ஆர்டிஸ்டனோட டச்சப் வந்துட்டு ஒரு 10 minutes ஆகும், நீங்கள் போங்க அப்படின்வாங்க. உடனே நான் போவேன். 10 நிமிஷம் ஆகும், 20 நிமிஷம் ஆகும், மறுபடியும் வருவேன். பாத்ரூம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இப்போ வந்துடுவாங்க அப்படின்னாங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 times ஆகுது நான் வந்து அவங்கள கூப்பிடணும். இதுக்கிடையில் டைரக்டர் என்ன திட்டுவார், ஏன்ப்பா கூப்பிடலையா, நான் தான் சொன்னேன்னு. இப்படி இருக்கும்போது நீங்கள் ஷார்ட் ரெடின்னு சொன்ன இறங்குனீங்களே அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அவங்க வேற, அம்பிகா வேற அப்படின்னு. அன்னைக்கும் அப்படி தானே? அன்னைக்கும் அப்படி தான். ஷார்ட்டை முடித்த உடனே சிவாஜி சார் சொல்லியிருக்காரு, ஷார்ட்டை முடிச்சாச்சுன்னா நீ அங்கேயே உட்காரணும். நான் சொன்னேன், ஏன் சார், உன் கூட ஒருத்தர் நடிச்சிட்டு இருக்கார், நீ சொன்ன டயலாகுக்கு அவங்க என்ன ரியாக்ட் பண்ணாங்க, அவங்க சொல்கிற அந்த டயலாகுக்கு ஒரு வேளை உன்னோட ஷார்ட் வரலைன்னா நீ என்ன பண்ண போகிறேன்னு அவங்க நடிக்கிறத பார்த்து நீ உன்னோட மைண்டில் ஏற்றிக்குவேன் அப்படின்வாங்க. அது கரெக்ட். அது ஸோ ஷார்ட்டை முடிச்சாச்சுன்னா அப்போல்லாம் வந்து ஆர்டிஸ்ட்லாம் அங்கேயே உட்காந்துருவாங்க. முடித்த உடனே சூப்பர்மேன் மாதிரி கேரவேனுக்குள்ளே போகிறதெல்லாம் அப்போ கிடையாது. ஒன்று கேரவேன் கிடையாது, இன்னொன்று மேக்கப் ரூமுக்கு யாரும் போக மாட்டாங்க, பாத்ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் போவாங்களே தவிர ஷார்ட் முடித்தா கேமராவை சுற்றி அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க எல்லாரும். India Glitz presents Glitz Queen Awards 2026. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். வெஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. BCA Cybersecurity, AI and ML, BBA Digital Marketing, Fintech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redis, Chennai. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.